அக்ஷய குபேர வணக்கங்கள். 18 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய மகாலட்சுமி ராஜயோகம் ரொம்ப விசேஷமான ஒரு யோகம். ஒரு சிறப்பாக ஒரு 3 ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா, செல்வம் ஆகர்ஷண சக்தியும், தனாகர்ஷண ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கடந்த ஒரு 4 நாட்களாக வெளியில வேலை இருந்தனால பதிவுகள் கொடுக்க முடியல. இந்த மகாலட்சுமி ராஜயோகம் கண்டிப்பா 3 ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு ஃபினான்ஷியல்ல ஒரு நல்ல குரோத் ஏற்படுத்தி கொடுக்கும். நான் திரும்பி திரும்பி சொல்றது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ரிமைண்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோக்குள்ள போறேன். ஏன்னா, இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்காம இந்த வீடியோ பார்க்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்க ஜாதகத்தில் லக்னாதிபதி, நட்சத்திராதிபதி, கிரக அதிபதி, அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு யார் நல்லவன், உங்களுக்கு யார் கெட்டவன், உங்கள யார் தடுப்பா, உங்கள யார் முடக்குவா, இது தெரியாம உங்க ஜாதகத்துல என்ன விதி அமைப்பு பதிக்கப்பட்டதோ அதுபடி தான் இயக்கும். பொதுவா சொல்லப்படக்கூடிய ராசி பலன்களாலேயோ, கிரக பயிற்சிகளாலோ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த மாற்றம் நடந்துராது. தயவு செய்து அத மட்டும் நம்பி நீங்க எந்த ஒரு முதலீடும், எந்த ஒரு ஸ்டெப் எடுக்காதீங்க. உங்க சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி தான் நீங்க உங்க வாழ்க்கைய நீங்க நகர்த்தணும். பொதுவான பலன்களையும், கோச்சார பலன்களையும் டிவில சொல்றது, யூடியூப்ல சொல்றது, ஆஹா, ஓஹோ! அப்படின்னு நம்ம வீட்ல தயவு செய்து இறங்காதீங்க. உங்களுக்கு நல்லா வச்சு செஞ்சிரும் அப்படிங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. பொதுவா பார்த்தீங்கன்னா, கிரகங்கள பொறுத்தவரைக்கும் ஜூன் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, செவ்வாய் சிம்ம ராசிக்குள்ள நுழையும் இந்த ஒரு அமைப்பு. ஜூன் 9ஆம் தேதி சந்திரன் விருச்சிக ராசிக்குள்ள நுழைந்த அமைப்பு. செவ்வாய் மற்றும் சந்திரனுடைய அம்சம், அதாவது செவ்வாய் சந்திரனுடைய பார்வையை பெற்று இது மங்களகரமான யோகம்னு பேரு. இது மகாலட்சுமி யோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இது வருது. ஸோ இந்த மகாலட்சுமி யோகம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஸ்பிரிட், ஃபயர், நிதிநிலை உயர்வு இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. பாசிட்டிவ் ஆட்டிடியூடு, வெற்றிகளை குவிக்கக்கூடியது. சுமார் 18 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய ஒரு யோகம். இது எல்லா வாழ்க்கையிலுடைய ராசிகளுக்குமே இது கண்டிப்பா பிரதிபலிக்கும். உங்க ஜாதகத்துல செவ்வாயும் சந்திரனும் நல்ல நிலையில இருந்து பாவகிரகங்களுடைய சேர்க்கை இல்லாம வலுப்பெற்று இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த யோகம் கண்டிப்பா உங்களுக்கு சேரும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், செவ்வாய் சந்திரன் உங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டுமே நல்ல மாற்றம் கிடைக்கும். பொதுவா பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தால் மட்டுமே அதோட யோகத்தை ஈர்த்து கொடுக்குங்கிறது மிக முக்கியம். நிறைய விதிகள் உண்டு. அதுல சிலதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ முதல்ல உங்களுக்கு நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசியா வரக்கூடியது பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி உள்ள வராங்க. ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த இந்த காலகட்டம் உயர்வுக்குண்டான ஒரு காலகட்டம். முக்கியமாக ஃபினான்ஷியல், வேலை, உத்தியோகம் இதெல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளை வழங்கக்கூடிய ஒரு காலகட்டம். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆஹ் உடன் அதாவது வேலை பார்க்குறவங்க, அதே மாதிரி ஒரு டீமா இருந்து வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொமோஷன், ஒரு ரெகக்னேஷன்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. ரொம்ப நாளா நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். பட் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் குடுக்க மாட்டேன்றாங்க. எனக்கு அப்ரைசல் குடுக்க மாட்டேன்றாங்க. எனக்கு ஒரு அங்கீகாரம் குடுக்க மாட்றாங்க. எனக்கு வேலையில ஒரு மாற்றம் வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். ஆ உங்க குரோத்த ஒரு ப்ராப்பரா செட் பண்ணி, ஆ ஆக்சிலேஷன் இல்லாம ஒரு முடிவோட செயல்படுங்க. ஏன்னா விருச்சிகத்த பொறுத்தவரைக்கும் இங்க ராகு கேது உச்சமாகுறார், சந்திரன் நீச்சமாகுறாருங்கிறதுனால இந்த டுவல் மைண்ட், இந்த ஆக்சிலேஷன் மைண்டை மட்டும் விட்டுருங்க. எப்பவுமே இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு எனக்கு யாரும் ஹெல்ப் பண்றது இல்லை, எனக்கு யாரும் செய்யறது இல்லை, எனக்கு ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே நிறைய மன அழுத்தங்களை வைத்து புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பாதையை சரியாக நிர்ணயித்து அதை மட்டும் குறிக்கோளாக கொண்டு செயல்படுத்தும் பொழுது நிச்சயமா விருச்சிகராசிக்காரர்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு. பயப்பட வேண்டாம். இது நல்ல மாற்றத்தை கொடுக்குற ஒரு யோகமாக தான் வருது. அதுக்கு அடுத்ததான் வரக்கூடிய ராசியானது பார்த்தீங்கன்னா மகர ராசி வரும். பொதுவா மகர ராசியை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, சனி பகவானுடைய அம்சம் இருக்கிறதுனால, இங்க செவ்வாயினுடைய ஆட்சி இருக்கு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. வேகமா உழைக்கிறதுல கெட்டிக்காரங்க. ஒருத்தருக்கு நல்லது பண்றதுல ஒரு கெட்டிக்காரங்க. எல்லாருக்கும் உழைச்சு குடுத்துட்டு கடைசியில தனக்குன்னு வரும்பொழுது ஆன்னு வாய பார்த்து நிக்கிற ஆளுங்க இந்த மகர ராசிக்காரங்க. எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டேன் சார், எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்ணிட்டேன் சார், எனக்கு மட்டும் யாரும் நல்லது பண்ண மாட்டேறாங்கன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கக்கூடிய ஆளுங்க இந்த மகர ராசிக்காரர்கள் தான். ஏன்னா சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த மக்களோட இணையும் பொழுது என்ன அப்படின்னா, தான் யாருங்கிறத காட்டிக்கிறதுல கொஞ்சம் ரொம்ப சௌகரியமா இருக்கக்கூடிய ஆளுங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, மகராசிகள். என் மூலியமா நான் எல்லாருக்கும் நல்லது நல்லது செஞ்சு குடுத்து, நான் அவங்க மூலியமா ஒரு நல்ல பேர், நல்ல வட்டாரம், நல்ல நட்புகளை வாங்கிக்கணும்னு சொல்லி நினைக்கும். கண்டிப்பா அந்த மாரி இருந்தீங்க அப்படின்னா, உங்களால வளர முடியாது. அதே மாரி வெளிநாட்டு இந்த காலகட்டம் உங்களுக்கு இதுக்கு மேல மெல்ல மெல்ல மாறக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. பொறுமையா இருங்க. மகரத்த பொறுத்தவரைக்கும் கோபத்த குறைச்சு, நிதானிச்சு கடைபிடித்தால் மட்டுமே வெற்றியை ருசிக்க முடியும். சனி பகவானுடைய நிலை உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் கண்டிப்பா இந்த இந்த யோகம் உண்டு. சனி பகவான் நல்லா இல்ல அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடைக்காது. அதேபோல வேலை மற்றும் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக மாறப்போகுது இப்போ. சான்சஸ் உண்டு. பயணம் மற்றும் இந்த நல்ல நிதி ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். ஆன்மீகத்துல ஒரு நல்ல நாட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். மனதளவில் சமநிலையுடன் இருப்பது உங்களுக்கு மிக முக்கியம்.
கண்டிப்பாக ஒரு டிப்ரெஷனில் போய் உட்காந்துக்கிட்டு யோசனை பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. முடிவெடுக்கக்கூடிய திறன் வந்து நீங்கள் வளர்த்துக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லது. மாணவர்கள் தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் சிறப்பாக வெற்றி பெறணும் அப்படின்னா அதிகாலையில் எழுந்து கண்டிப்பாக நீங்கள் அதுக்குண்டான ப்ரிப்பரேஷனை பண்ணுங்கள். பொதுவாக மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஸ்டக்காக உட்காரக்கூடாது. ஃபீல்டு ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக ஆக்டிவ்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதிகாலையில் எழுவது ரொம்ப விசேஷம். ஏன்னா சனியினுடைய வீடு இருள் வீடாக இருக்கிறதுனால இவங்களுக்கு சனி நல்லா வலுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக தொழில் செஞ்சு மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறுவாங்க. இதே சனி மறைஞ்சு சனி உங்களுக்கு பாவத்தினுடைய பார்வை பெற்று இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக படாத பாடுபட நிலையை கொண்டாந்து கொடுத்துருங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற சனியினுடைய நிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இயக்குங்கிறதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்ததான் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த சனி ஒருவனை யோகாதிபதி. ஸோ மகா சுக்கிரன் வந்து நட்பு வீடாக இருக்கிறதுனாலையும் இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. புதிய வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல உங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கி அழகு பார்க்கறதுல அப்போ ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு அந்த பொருளை வாங்கணும்னு நினச்சி ஆசைப்பட்ட அத்தனை பேருக்குமே கண்டிப்பாக இந்த பயிற்சியானது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போது. பரம்பரை சொத்துக்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம். புதிய வேலைகளை தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். இக்காலத்தில் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுத்தாலும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜயோகம் சிறப்பான ராஜயோகமாக இருக்குது. ஒன்று, நல்ல பொருள் இன்பத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ பொதுவாக ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் யோகாதிபதி. அந்த சந்திரனும் செவ்வாயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னு லட்சுமிகரமான யோகத்தையும் கொடுக்கக்கூடியது. சுக்கிரனுடைய வீடு அப்படிங்கிறதுனால சனி, சுக்கிரன், செவ்வாய் இவர்களுக்கெல்லாம் இந்த ஜாதகர்களுக்கு சிறப்பாக அமைந்து விட்டால் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்களாக வருவார்கள். பொதுவாக இப்போ இந்த மகாலட்சுமி ராஜயோகத்தில் ரிஷபம், அதே போல் மகரம் இவங்கெல்லாம் வந்து நல்ல மாற்றத்தை பெற போகிறாங்க. கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற ராசிக்காரர்களாக எப்படி சார் இருக்கும், நல்ல மாற்றம் வராதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும். அப்போ விருச்சிகம், மகரம், ரிஷபம் 3 ராசிகளுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குது. ஒரு விஷயத்தை மட்டும் கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. நான் என்னதான் நல்ல பலன்கள் நான் சொன்னாலும், என்னதான் எவ்வளோ பெருசா அப்படி இருக்கு, ஆஹா ஓஹோன்னு பேசினாலும், உங்கள் சுயஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நன்றாக இருந்தால் மட்டுமே நல்ல பலன்களை தருங்கிறது மட்டும் நல்ல பலனை தந்தே தீரும். இல்லைனா கண்டிப்பாக எந்த ஒரு மாற்றம் வராது. சும்மா நான் வந்து உங்களுக்கு மன திருப்திக்காக எதுவும் பேசி பிரயோஜனமே கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் செவ்வாயும், சுக்கிரனும், சந்திரனும் நல்ல நிலையில் இருக்கணும். நல்ல பரிவர்த்தனையில் இருக்கணும். நல்ல கிரகங்களுடைய பார்வை பெற்றிருக்கணும். மறைவு ஸ்தானங்களில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடாது. நல்ல தசாபுக்தியும் நல்ல நிலையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்காமலே கிரகங்கள் காலில் கொண்டு வந்து கொட்டிடும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு கிரகம் கெட்டு போய் பாப கிரகங்களுடைய சேர்க்கை இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வரதும் தடைபட்டு போகும். பொதுவாக இந்த விருச்சக ராசிக்காரர்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்படிப்பட்ட ஆளுங்கன்னு. மகர ராசிக்கெல்லாம் சொல்லிட்டேன். ரிஷபத்தையும் பொறுத்தவரைக்கும் சொல்லிட்டேன். கடினமாக உழைக்கிறதுல ரிஷபராசிக்காரர்கள் கெட்டிக்காரங்க. அதே போல் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுங்கிற அந்த ஒரு மெச்சூரிட்டி உள்ள ஆளுங்க, சுகபோகமாக வாழக்கூடிய ஆளுங்க, கையில் காசு தங்காத ஒரு ஆளுங்க ரிஷபராசிக்காரங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களை பற்றி யோசனை செய்து கொண்டு அடுத்தவங்களை மீறி முன்னேறணும், அடுத்தவங்களை விட அதிகமாக உழைச்சி முன்னேறி கொண்டு வரணுங்கிற நினைக்கிறதுல ரிஷபராசிக்காரர்கள் கெட்டிக்காரர்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு குருதசை வரும்பொழுது பெரிய பிரச்சனைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லா விஷயத்திலும் ரிஷபராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நல்லது. ஏன்னா செல்வம் இருக்கிற இடத்துல தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு காசு வரும்பொழுது வந்து நிதானத்தை கடைபிடிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக பெரும் பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க வேண்டி வரும். அதே காசு உங்களுக்கு பாடத்தையும் கற்பழித்து கொடுக்கும். ஸோ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சுக்கிரனுடைய வீடு அப்படிங்கிறதுனால மட்டும் அல்லாமல் இவர்களுக்கு குரு பாதகாதிபதியும் இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் நிதானித்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது விதி. கடினமாக உழைப்பது முக்கியம் இல்லை, அதை நிதானித்து கொண்டு செல்வது மிக முக்கியம். ஸோ ஆக இந்த மகாலட்சுமி ராஜயோகம் 18 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான பலன்களை கொடுக்குது. மீதி ராசிக்காரர்களுக்கு எல்லாருமே நான் சொன்ன மாதிரி உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மறைவு ஸ்தானங்கள் இருக்கக்கூடாது, பாவ சேர்க்கை இருக்கக்கூடாது, பாவ சேர்க்கையினுடைய கிரக சஞ்சாரம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் சுயஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி பதுக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு நல்ல மாற்றம் கொடுக்கும் என்று சொல்லி அடுத்த பதிவில் வேறொரு பதிவை பற்றி சிறப்பாக பேசுகிறேன். நற்பவி நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ.